ஹாய் நண்பர்களே, பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகமாக வீடியோ எட் பண்ணதுக்கு ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நீ என்கிட்ட ஏன் இவ்வளவு கோவத்தையும் வன்மத்தையும் காட்டுறன்னு எனக்கு தெரியல. சரி, உனக்கு பேச விருப்பம் இல்ல, பேச வேண்டாம். நீ சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறவன் கிடையாது. ஆனா அதே நேரத்துல நான் மனசார உனக்கு எந்த துரோகமும் பண்ணல. ஒருவேளை அது எனக்கே தெரியாம இருந்தா என்ன மன்னிச்சிரு. உடனே என் அண்ணன்னு என் மனசு அப்படி சந்தோஷத்தை தொல்லுச்சு. நான் சீனு சொல்லிட்டல. ஓ, அப்படியே இரு. ஆமா, அண்ணன் தம்பியும் ரொம்ப நாள் ஒட்டிக்கிட்டு கிடப்போம் பாரு. போடா, இப்பமே மூஞ்சி தூக்கிட்டு போறல. போ. நாளைக்கு உனக்கு எனக்கு கலந்ததுக்கு அப்புறம் நீ வா போன அடிப்படையில பாப்ப, நான் ஏன் போன அடிப்படையில பாப்பேன். அப்ப நினைச்சாலும் இந்த பாசமும் இருக்காது, நினைச்ச கட்டி அணைக்கவும் முடியாது. நான் என்ன பண்ண நெல்லை, நான் என்ன பண்ண? இறங்கி வந்ததுனால தப்பு பண்ண மட்டும் நினைச்சிடாத. நீ அண்ணன், அதான் இறங்குன. என்னடா சேருமா, நீ இப்படி நடந்துகிட்ட? அவன் ஏன்டா உனக்கு? அவன் ஏன்டா உனக்கு? சின்ன சேர்ந்து உன் கைய பிடிச்சு நடந்த வேண்டாம். அண்ணன் அண்ணன் உன் கைய பிடிச்சு நடந்தவன் கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக, கூட பிறந்தவன கேவலம் காதலுக்காக அவனை கண்ணீர் சிந்த வச்சுட்டியடா. உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவனுக்காக உன் கைய பிடிச்சு நடந்தவன தூக்கி எறிஞ்சிட்டியடா. அவன் அழுது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அவன் அழுது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அழுதான், அதுவும் எனக்காக அழுதான். டேய் துளசிங்கம், உனக்கு அழலாம் தெரியுமாடா? சரிடா, நான் தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. தப்பு தான்டா. அதானே, அவனுக்கு தான் எதுவும் தெரியாத. அவன் என்ன பண்ணான், நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? நான் நல்ல போஸ்டிங்ல இருக்கணும்னு அவன் என்னென்னலாம் பண்ணணும். இன்னைக்கு இந்த போஸ்டிங்ல நான் இருக்கேன்னா அதுக்கு அவன் தான் காரணம். நான் இதுல இருக்கிறதுக்கு அவன் பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும். கேவலம் ஒரு காதலுக்காகவும் ஒரு பொண்ணுக்காகவும் அவனவே இதை இப்படி பேசிட்டு வந்துட்டேன்னா, அழுதுகிட்டு இருக்கான நான் இனி போய் அவன் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? நான் இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணினேன். என்ன வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? வழக்கறதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகலையோ? அவன் அப்பவே சொன்ன ஒரு கான்செப்ட்லையும் கூட்டிட்டு போங்கன்னு. இப்ப என்ன பண்ண? நட்டு ஏத்தத்துல போய் வண்டி நின்று போச்சா? தள்ளதுக்கு வேற ஆள் இல்லையா? என்ன பண்ண? புள்ள முத கலெக்டர் எக்ஸாம் எழுத போறா. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன்னு வர புள்ள சொல்லிக்கிட்டு இருந்தா. என் பிள்ளைக்கு ஆசிரியம் பண்ணி அனுப்ப கூட நான் பக்கத்துல இல்லையே. அந்த ஹெட் மாஸ்டர் எவ்வளவு சொன்ன கிளம்புறேன்னு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டாரு. பஸ் வேற கிடைக்க மாட்டேங்குது. பாவம் என் புள்ள நொந்து போயிருப்பா. இதே சிந்தனோட எப்படி எழுதுவா? நான் திரும்ப அவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாவம், எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து நான் பறிச்சுக்கிட்டேன். அவ அப்பா கூட எப்படி வாழ வேண்டிய புள்ள, அவங்க அத்தை தாத்தா பாட்டின்னு எப்படி வாழ வேண்டிய புள்ள. நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என் பிள்ளைக்கு நான் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சுட்டேன். என் பிடிவாத குணம், வீம்பு, அகம்பாவம், என் பொண்ணு அனாதை ஆக்கிட்டேன். அவருக்குன்னு இப்போ அழகான ஒரு குடும்பம் இருக்கு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு. என் பிள்ளை நான் அனாதை ஆக்கிட்டேன். என் பிள்ளைக்கு அவர் சொந்தம் இல்லாமல் ஆக்கிட்டேன். இப்போ போய் உங்க அப்பா இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவருக்குன்னு இப்போ மனைவி பிள்ளைங்கெல்லாம் இருப்பாங்க. நான் தான் அவர் வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே. இனி அவருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ போய் பிள்ளை அனுப்பி வச்சா அது அவர் வரைக்கும் நாசம் பண்ண மாதிரி ஆயிரும். அவருக்கு இப்போ எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ? என் பிடிவாத குணத்தினால ஒரு குடும்பத்தையே நான் இழந்துட்டேன். என் பிள்ளைக்கும் துரோகம் பண்ணிட்டேன். பஸ் வேற வர மாட்டேங்குது. வெயிட் பண்ணா வேஸ்டா போயிடும். நடந்தே போயிடுவோம். வண்டி இப்படி நின்று போச்சா? பேசாம காலேஜுக்கு போயிட்டு துளசிங்கத்தை கூட்டிட்டு வந்த வண்டிதான். வண்டி இங்கே நிக்கட்டும், பக்கத்துல என்ன நடந்தே போயிடுவோம். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அவன் லேசிலாம் கோப்பட மாட்டானே. இல்ல, அவன் சும்மாலாம் கோப்பட மாட்டான்.
அர்த்தம் இல்லாம கோவப்பட மாட்டான். அதுவும் என்கிட்ட சும்மாலாம் கோவப்படவே மாட்டான். எங்க இருக்கான்னு தெரியல. இசை எக்ஸாம் எழுதிட்டு வரட்டும், அவளையும் சேர்த்து கூட்டு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அதான் உள்ளூர் ஸ்டேஷன்ல போய் கேட்டா தெரிஞ்சிருவேன் அவன் எங்க இருக்கான்னு. அம்மா அவன் இங்க வரக்கூடாத, அவன் இதுக்கு மேலதானே போனோம். இவங்க எதுக்கு வந்தான்? அவனுக்கு இங்கே போட்டிருக்காங்க. அவனுக்கு காட்டுக்குள்ள தானே டூட்டி. இவன் எங்க பார்த்துட்டு இருக்கான்? சரி, கோவன்னா ஒரு அடி அடிக்க வேண்டியதுன்னு பேசாமலே போறான். மனசெல்லாம் வலிக்குது. ஏன்டா இந்த பேசாம போன? சத்தியமா மனசு வலிக்குடா. எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? மனசே வலிக்குது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னும் அழுதுகிட்டு நிற்கும். டேய் சின்னவன, டேய் துளசிங்கம். ஐயோ இவங்களா? தம்பிக்கிட்ட போட்டு கொடுத்துடக்கூடாத. நான் வேற தண்ணி கிண்ணி அடிச்சேன், கிட்ட வார்த்தை போட்டிருக்கேன். தம்பிக்கிட்ட போட்டு கொடுத்துடக்கூடாத. சே அவ்வளோதான், பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லிடுவான். சே அது என்ன நினைப்பான் இவன்? இல்லை ஏதோ என்கிட்ட மிஸ்டேக் இருக்குன்னு நினைச்சிருவானே. நான் ஒன்றுவா. ஐயோ இவனும் போலீஸ்கார மாதிரிலாம் இருக்கான். இவன் மட்டும் என்ன ஒழுங்கா பதில் சொல்ல போறான்? சொல்லுங்கக்கா. என்ன? அதே சொல்லுங்கக்கா. இல்ல ஸ்டூடெண்ட்லாம் எக்ஸாம் எழுத போயிட்டாங்களா? இப்போதாக்கா எல்லாரும் உள்ள போனாங்க. போய் அரை மணி நேரம் இருக்குமே. அரை மணி நேரம் ஆயிட்டா? கரெக்டா எக்ஸாம் 11 மணிக்கு. 10:30 ஸ்டூடெண்ட் உள்ள போயிட்டாங்களே. இன்னத்துக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. பாவம் ரொம்ப நொந்து போயிருப்பா. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உள்ள போயிட்டாங்கல்ல, யாருமே வெளியில இல்லல? இல்ல, செக்யூரிட்டி வந்து கரெக்டா செக் பண்ணி நம்பர் பிரகாரம் உள்ள அனுப்புனாரு. எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. எழுத வேண்டிய நம்பர் படி செக்யூரிட்டி எல்லா நம்பரையும் சொல்லி தான் உள்ள கூட்டிட்டு போனாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க பொண்ணு உள்ள போயிருப்பாங்க, பதறாதீங்க. தேங்க்ஸ் தம்பி, நல்ல பக்குவமா பேசுறான். கவலைப்படாதீங்க, நான் இங்க தான் நிக்கேன். இதை தாண்டி யாரும் போகல. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே போயிட்டாங்க. டென்ஷன் எடுக்காம இருங்க. அந்த இணல் இருக்கு, போய் உட்காருங்கக்கா. நீங்க போலீஸா? இல்ல. அப்பா அதானே பார்த்தேன். இவ்வளவு அன்பா பேசுறாங்களே. போலீஸ்னு இவ்வளவு அன்பா பேசுவானா? சரி தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிங்கக்கா. நான் உங்களை பார்த்து போலீஸ் நினைச்சிட்டேன். ஐயோ இல்ல, போலீஸ்ல இல்ல. வேலை கட்டிட்டு இருக்கேன்க்கா, கிடைக்கல. இங்க தானே நீங்க? எங்களுக்கு தென் தேசம்க்கா. நம்ம ஊரே. அங்கேருந்து வந்திருக்கீங்க? ஏக்கா உங்களுக்கு அங்கேயா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். சரி சரி. உங்க பேச்சிலே தெரியுது. உங்க பேச்ச பார்த்தா கூட அப்படிதான் தெரியுது. ஆனா நீங்க எங்க இருக்கேன்னு சொல்றீங்க? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அங்க உள்ளவங்க தான், அதனால அப்படி வந்திருக்கோம். சரிங்கக்கா, நீங்க உட்காருங்க, நான் நிக்க. சரிங்க தம்பி. போல அழுதுகிட்டு இருந்தான். சரி போய் பேசலான்னு பார்த்தா பக்கத்து வீட்டு பொம்பளை வந்துட்டால. அவகிட்ட நான் எவ்வளவு சண்டை போட்டு வச்சிருக்கேன். நான் குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது எல்லாத்தையும் போட்டு கொடுத்தா அண்ணன் கூட என்ன பார்க்க மாட்டான். துண்டு கெட்டா கெட்டு தூக்கிட்டு போயிடுவான். நீ வேலை பார்த்தது போதுன்னு அடிச்சிருவான். வேண்டாம். இப்ப நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நொந்து போவானே. சரி, அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை என்னதான் பார்க்க வந்திருக்கானோ? நான் வந்த நாள்ல இருந்து லெட்டரும் போடல, ஒன்னும் போடல. ஒருவேளை அதனால இருக்குமோ? ஐயோ, நான் வேற மூஞ்சி கொடுக்காம வந்துட்டேனே. ஐயோ, எங்க தங்குவான், எங்க சாப்பிடுவான்? இல்ல, நான் போய் கூப்பிட்டு வரேன். சே என்னாலும் சரி, அதெல்லாம் தம்பியை விட்டு கொடுக்க கூடாது. அவன் யார்கிட்ட போவான்? அவன் ஏன் தம்பி. டேய் சேர்மா, குட் மார்னிங் சார். டேய், ஜீப்பு பாதியிலே நின்று போச்சுடா. ஏத்த தள்ள முடியல, அங்கனே விட்டுட்டு வந்துட்டேன். பிறகு போய் எடுத்து வந்துடுறேன். எப்படி? நான் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் அனுப்புறேன் சார். சரிடா, ஜீப் எடு, காலேஜுக்கு போனோம். ஓகே சார். நீ ஏன்டா இங்கே சுத்திக்கிட்டு இருக்கா? இல்ல சார், அதான் அந்த காலேஜுக்கு கொஞ்சம் மிரட்டலு. அதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் எடுக்க சொன்னாங்க, அதான் எடுத்தேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள காட்டுக்குள்ள போயிருவேன். முக்கியமான ட்ரைனிங் மிஸ் பண்ணிடாத. இதுல மட்டும் ஜெயிச்சுட்டா எந்த கொம்பனாலும் ஒன்னு அசைக்க முடியாது. அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ல நீ தாண்டா பாயும் புலி. உன் தம்பிய மாதிரி அண்ணனும் தம்பியும் சும்மா கொடி கட்டி பாருங்கடா. சரிங்க சார். ஓ, இவங்க கூட தான் தம்பி வந்திருக்கானா? அது சரி, சார் கூட தான் தம்பி வந்திருக்கான். சார், ரூமுக்கு வரீங்களா சார்? இங்கே தங்கியிருக்க? ஆமா சார், இது வந்து 1 கிலோமீட்டர் தான். நான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன். போலீஸ் குவார்டர்ஸ் ஏரியா தான், ஆனா மிலிட்டரிக்காரங்க இருக்கிற இடம். அங்க எப்படி நீ போன? அப்போ நீ டிபார்ட்மெண்ட் கொடுத்த குவார்டர்ஸ் போலியா? இல்ல சார், அது மலைக்காட்டுக்குள்ள இருக்குது. எனக்கு அது பிடிக்கல. நான் தனியா போய் இங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கேன். பரவாயில்ல,
நல்ல ஐடியா தான்டா. சார் ரூமுக்கு வரீங்களா? ரூமுக்கா? வாங்கல சார், அதான் வந்துட்டீங்கல்ல, இதே சான்ஸ் வச்சு தம்பியும் கூப்பிட்டு போயிடலாம். இப்போ தனியாக கூப்பிட்டா கோப்பிட்டு வரமாட்டான். வாங்கல சார். நீங்க துரசிங்கலாம் வந்திருக்கீங்கல்ல. துரசிங்கத்தை பார்த்துட்டியா? ஆ பார்த்தேன் பார்த்தேன் சார். ரூமுக்கு வாங்கல. வந்து எல்லா வசதியும் இருக்குது. வாங்க சார். நல்ல பெரிய வீடு தான் சார். வாங்கல சார். இங்கே தான். இங்கே வெளியில் சாப்பாடு நல்லா இருக்காது. வீட்டுக்கு வாங்க சார். ம் சரி. துரசிங்க வரட்டும், சேர்ந்து போயிடலாம். ஜீப்ல இருங்க சார். அவனையும் அப்படி கூட்டிட்டு கிளம்பிடலாம். வண்டி இருடா, வா. ஒருவேளை அவங்கள பத்தி இந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா. நீங்க அங்க எந்த ஊரு? அங்குள்ள ஊர்லாம் சொன்னா உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி, அதான் கேட்டேன். களக்காடு பக்கத்துல இருக்கா. களக்காடு பக்கத்துலயா? அங்கதானே அவங்க இருக்காங்க. கபடி எல்லாம் அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்குமே. அட அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாக்கா, நான் கூட கபடி பிளேயர் தான். அப்படின்னா அவங்கள இந்த பையன் பார்த்திருப்பா. அவரும் கோச்சு தானே. அங்கெல்லாம் கபடி சொல்லி கொடுக்க நிறைய கோச்செல்லாம் இருப்பாங்கல்ல. நிறைய பேர் இருப்பாங்க. நான் கூட ஒரு கோச்சு கிட்ட தான் படிச்சேன். நிறைய கோச்சுகள் அங்க இருப்பாங்க. உங்க பையனை எதுவும் சேர்க்க போறீங்களா? சரிண்ணா, சரி வந்து சேருங்க. சூப்பரா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆமாமா, என் பையனை சேர்க்கணும். அங்க ஒரு மாஸ்டர் உண்டு. அவர் பேரு கூட ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டேக்கானே. எந்த மாஸ்டரு? அவரு பேரு வாயில நுழைய மாட்டேங்குது. வேலாயுத மாஸ்டரா? இல்ல தம்பி, அது இன்னொரு பேர் உண்டு. ஐயோ, என்ன பேருன்னு தெரியலையே. அது வந்து வேலாயுத சார் இருக்காரு. அப்புறம் ராபர்ட் சார் இருக்காரு. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. பழைய காலத்து ஆளு. நம்ம மாசிலாம நினைச்சு, அப்புறம் நம்ம சுப்பியா நினைச்சு, இப்படி நிறைய பேர் இருக்காங்களே. அப்புறம் ராஜா அண்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அவங்களை யாராவது தெரியுமா? பேரெல்லாம் மறந்து போச்சு பார்த்துக்கங்க. நல்லா ஹைட் வெயிட்டா இருப்பாங்க பார்த்துக்கங்க. அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கபடி விளையாடுற எல்லாருமே ஹைட் வெயிட்டா தானே இருப்பாங்க. நீங்களும் கபடி பிளேயர் தானே? நானும் கபடி பிளேயர் தான். நான் சின்ன பிள்ளைல இருந்து விளையாண்டுட்டு இருக்கேன். எங்க ஒரு சைடு ஃபுல்லா அதுதானே, அதனால பழகிட்டு. அப்படின்னா இவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். என் ஊரு தெரிஞ்சிருக்கும். நீங்க அந்த சைடு எந்த ஊருக்குலாம் வந்திருக்கீங்க? 19 வருஷங்கிட்ட இருக்கும். ரொம்ப வருஷம் ஆயிட்டு, மறந்து போயிட்டு. அவ்வளோ வருஷம் ஆயிட்டா? ஆமா, எனக்கு அந்த சைடு ரொம்ப பிடிக்கும். இங்க உங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்க நீங்க வந்திருக்கீங்களோ? இல்ல, இங்க வேலை பார்க்கீங்களாக்கா? என்ன வேலை பார்க்கீங்க? டீச்சரா இருக்கேன். 10th ஸ்டூடெண்ட் கிடைக்கிறேன். கவர்மெண்ட் வேலையா? ஆமா. சூப்பர்க்கா. தேங்க்ஸ்மா, நீ நல்லா பேசுற. ஐயா அக்கா, நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன். இதுக்கு போய் நல்லா பேச சொல்றீங்க. இல்ல, நான் பார்த்தவங்கல்ல, நீ ரொம்ப அழகா பேசுறமா. அப்படியாக்கா? சரிங்கக்கா. அக்கா ஊருக்கு வந்தா வாங்க. நான் எந்த ஹெல்ப்னாலும் பண்றேன்க்கா. உங்க பையனை கபடியில சேர்க்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் என் அட்ரஸ் வந்துட்டு போறேன். என்னை வந்து பாருங்கக்கா, கண்டிப்பா நான் சேர்த்து விடுறேன். சரிம்மா. கரெக்டா களக்காடுலேயே ஊரா? இல்லக்கா, அதுல இருந்து பக்கத்து ஊரு. கிராமம் தான், கொஞ்சம் உள்ள கிராமத்துக்குள்ளக்கா. நான் களக்காட்டுல தானே இருந்தேன். அப்படின்னா என் புருஷனா நிஜமாவே இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சைடு உள்ள உங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியுமா? உங்களுக்கு யாராவது பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நீங்க டைரக்டா கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க தயங்கி கேக்குறீங்க, அதான் கேக்குறேன். ஐயோ, இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டானே. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேளுங்க. அவங்க எனக்கு தெரியாதுன்னு பாக்குறேன். இல்லம்மா, நான் முன்னாடி அந்த ஊருக்கு வந்திருக்கேன். கொஞ்ச நாள் அங்க இருந்தேன். ஆனா இப்போ அவங்க கூட பேச்சுவார்த்தை இல்ல. அதான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன், எப்படி இருக்காங்கன்னு. இப்போ நீங்க அங்க வரதே இல்லையா? இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல. அதனால அவங்கள எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ராமசாமி, சுப்புலட்சுமி, அவங்க அக்கா பேரு தங்கம். ராமசாமி, லட்சுமியா? அது யாரு? பழைய காலத்து ஆளுக்கலாம். ஆமா, வயசு இருக்கும். ஒரு 70 வயசுல இருக்கும். தங்கம் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்க. ராமசாமி லட்சுமினா அதான் குழப்புது. அவங்க ஏதாவது வேலையில இருக்காங்களா? இல்ல, தோட்டத்து வேலையை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு 2 பேத்தி கூட உண்டு. 2 பேத்தியா? தாத்தா பாட்டி அத்தையா? ஆனா அவங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டான்னு எனக்கு தெரியாது. அந்த தாத்தா பாட்டின்னு சொன்னேன், அவங்களுக்கு 2 பேத்தி இருக்கும். அப்படியா? நீங்க சொல்ற மாதிரி அங்க யாருமே இல்லையக்கா. நான் எப்படி யோசித்து பார்த்தாலும் அப்படிலாம் யாருமே இல்லையே. எனக்கு அந்த சுற்றுவட்டாரம் அத்துப்பொடிதான். நீங்க சொல்ற மாதிரிலாம் அப்படி யாருமே இல்லையே. நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வயசு இருக்குமா? அப்போ ஒரு 50 வயசு இருக்கும். அந்த ராமசாமிக்கு 50 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 48 வயசு இருக்கும். வயசு 20க்கு மேல இருக்குமே, அதனால கூட. இல்ல, இறந்திருக்க மாட்டாங்க. இல்ல, அதுக்காக சொல்லலக்கா. இல்ல சொல்றேன், ஏன்னா எனக்கு இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல அப்படி யாரும் இல்ல, அதான் சொன்னேன். சரிங்கக்கா, நான் என் அட்ரஸ் தரேன், நீங்க வாங்க. இருங்க, நான் என் அட்ரஸ் தரேன். இந்தாங்கக்கா,
இதுல என் அட்ரஸ் இருக்கு, எப்போ வந்தாலும் என்ன பார்க்கலாம். உங்களுக்கான உதவி நான் கண்டிப்பா செய்வேன். இந்தாங்கக்கா, கவலைப்படாதீங்க. நீங்க யாரையும் மிஸ் பண்ணிருக்கீங்க, அவங்கள இப்ப தேடுறீங்க. நீங்க அங்க வந்தாதான் தேடி கண்டுபிடிக்க முடியும். இங்க இருந்து யார்கிட்டயும் விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை நீங்க தேடுற மாதிரி அவங்களும் தேடிட்டு இருக்கலாம்ல. இங்க பாருங்க, வாழ்றது கொஞ்சம் காலம். நான் உங்களோட சின்ன பையன் தான், இருந்தாலும் சொல்றேன், நமக்கு 50 வயசோ 60 வயசோ, அதுக்குள்ள எதுக்கு இத்தனை சண்டை கோபம்? வாழ்ற காலத்துல ஒன்னா வாழ்ந்துட்டு போயிடலாமே. இன்னொரு வாட்டி நம்ம பிறக்க போறதும் இல்ல, இன்னொரு வாட்டி நம்ம சேர்ந்து வாழ போறதும் இல்ல. இருக்கிற காலத்துல ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. எதுக்கு இப்படி மிஸ் பண்ணிட்டு அவங்களே நினைச்சுக்கிட்டு அவங்க எப்படி இருப்பாங்களோன்னு யாருக்கிட்டயும் விசாரிச்சுக்கிட்டு சண்டை சச்சரவுலாம் வர்றது மனுஷனுக்குள்ள இயல்பு தானே. நீங்க ஒரு வாட்டி ஊருக்கு வாங்கல. ஐயா அக்கா, அழாதீங்கக்கா. முடிஞ்சா நான் வந்திருப்பேன் தம்பி. நான் உணர்ந்த நேரம் எல்லாமே என் கை விட்டு போச்சுது. என்னக்கா சொல்றீங்க? எல்லாம் கை மீறி போச்சு தம்பி. நான் தப்பா உணர்ந்த நேரம் எதுவுமே என் கையில சொந்தமா இல்ல. நான் சொன்னவங்களுக்கும் எனக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல தம்பி. அவங்க வேற குடும்பம், நாங்க வேற குடும்பம்னு ஆயிட்டோம். ஓ, ஃபேமிலி பிரச்சனையா? ஒருவேளை சித்தப்பா பெரியப்பா சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க அப்பா இவங்க கூட்டிட்டு வந்திருப்பாரா இருக்கும். அதான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தொலைஞ்ச குடும்பத்தை தேடி இருக்காங்க. இல்லைன்னா இவங்க குடும்பத்தை விட்டுட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கணும். அதனால குடும்பத்தை மிஸ் பண்றாங்க. நீங்க லவ் மேரேஜா? ஆமா தம்பி. உங்க குடும்பத்தை மிஸ் பண்றீங்களா? ஆமா. கவலைப்படாதீங்க, உங்க குடும்பத்துல உங்களை சேர்த்துக்கிடுவாங்க. நீங்க வந்து பேசுங்க, உங்க குடும்பத்துக்காரங்க கிட்ட பேசுங்க. அதெல்லாம் எல்லாரும் மன்னிச்சிருவாங்க. நீங்க கண்டிப்பா வாங்க, என்னோட உதவியும் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நன்றிம்மா. என்னமோ தெரியல, இத்தனை வருஷத்துல நான் யாருக்கிட்டையுமே மன விட்டு பேசினதே இல்லை. அது என்னமோ தெரியல, உன் பண்பு உன் பாசம் அக்கா அக்கான்னு நீ கூப்பிட்டது உன்கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு. நீ உண்மையிலே அக்கா அக்கான்னு மனசார கூப்பிட்ட. அதில் ஒரு கண்ணியாக இருந்ததே, ஒரு பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்குங்கிற எண்ணம் இருந்ததே. அதனால என்னவோ தெரியல, நான் பார்த்த ஆம்பளைங்கள நீ வித்தியாசமா இருந்த. அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் மனசுல இருக்க வலி வேதனை நான் யாருக்கிட்டையுமே சொன்னதே இல்லை. அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தோன்னே சொல்லணும் போல தோணிட்டு. ஐயோ, அதுக்கு என்னக்கா, என் கூட பிறந்தவளா இருந்தா நான் கேட்க மாட்டேனா? இந்த வார்த்தை யார் தம்பி சொல்லுவா? நான் சொல்லுவேன்க்கா. அக்கா, உங்க பையனை கபடில சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க தைரியமா வாங்க, உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. என்னை நீங்க முழுசா நம்பலாம். என் பேரு துரசிங்கம், ஊருக்குள்ள கபடி ராஜானா தான் தெரியும். கண்டிப்பா தம்பி, நான் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா வரேன். இந்தாங்கக்கா, இந்தாங்க. சரிங்கக்கா, இதுல இருங்க, நான் உங்களுக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். அழுது உங்க முகம் வீங்கி போயிருக்கு. நான் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அக்கா, காஃபி வேணுமா, ஜூஸ் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? இல்லக்கா, மதிய நேரம் வேற நெருங்கிட்டு சாப்பிடுறதுக்கு இங்க எதுவும் கிடைச்ச மாதிரி இல்ல. நான் உங்களுக்கு பிஸ்கட் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வரேன். நானும் வரட்டா தம்பி உன் கூட? ஐயா, இது என்ன கேள்வி? நான் உங்களால நடக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டேன். வாங்க, நம்ம ரெண்டு சேர்ந்தே போலாம். என்னமோ தெரியலம்மா, உன் பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, வாங்கக்கா. உன் கூட போந்த அக்கா தங்கச்சிலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருக்கணும். இல்லக்கா, என் கூடலாம் எந்த அக்கா தங்கச்சி பிறக்கல. எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா. பொண்டாட்டியா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? தாலி கட்டல, அவங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு நான் தான் மருமகனா வரணும்னு ஆசை. பேரம் பெற்று கொடுக்கனால ரெடியா தான் இருக்காரு. எனக்கு அவ படிக்கணும்னா, கலெக்டருக்கு படிக்க போறேன்னா, அதான் இங்க எக்ஸாம் எழுத கூட்டிட்டு வந்தேன். படிக்கிற பிள்ளைகிட்ட போய் தாலியை கட்டிட்டு குடும்பம் நடத்திட்டு புள்ள கூட்டிட்டு இருந்தா அவ வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? உண்மையிலே நீ ரொம்ப நல்ல பையமா. தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக 24 நேரம் நான் அவ கூட இருக்க மாட்டேன். அவ புள்ளிலு வீடு டிவின்னு சீரியல்னு இருந்தா வாழ்ற வாழ்க்கை வெறுப்பாயிராது. அக்கா, என் பொண்ணு பயங்கர புத்திசாலி, அவ்வளவு புத்திசாலிக்கா. அவளை புத்திசாலித்தனத்தெல்லாம் வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்க கூடாது. பயங்கரமா பேசுவாக்கா, அறிவு பூர்வமா பேசுவா. பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரோட பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே பாதி சந்தோஷம் எனக்கு. அவ கலெக்டர் படிச்சு பெரிய ஆளாக போறேன்னா, அவ கனவுக்கு பின்னாடி ஒரு சின்ன துரும்பா இருக்க போறேன், அவ்வளவுதான். அதனால இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? அவளுக்கு எல்லாமே நான் தானே, அதான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ எக்ஸாம் எழுதுறதுக்காக நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ எப்படி ஜன்னல்ல இருந்து பாப்பா. அவளுக்கு நம்பிக்கையே நாதான். அவ நம்பிக்கையை நான் உடைச்சிடக்கூடாதுல்ல. அவ கண்ணு என்னதான் தேடும், அவளுக்கு எப்பவுமே நாதான். அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. நான் தான் அதிர்ஷ்டக்காரன். அக்கா ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, ரொம்ப தைரியமானவா. அவகிட்ட பேசினா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் அவளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்ப வந்துருவா, நீங்க அவளை பாருங்க. கண்டிப்பா நான் அந்த அதிர்ஷ்டக்காரியை பார்த்துட்டு தான் போவேன். நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு தான் போகணும். பாருங்க, அழகா இருப்பா. நீ சொல்லும் போது அழகா இருக்குடா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சரிடா. சரிங்கக்கா, வாங்க. அவ எப்படியும் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன். நீ ஸ்கூல்ல இருந்து வேற வந்திருக்கீங்க, வாங்க ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். சரிம்மா, இது வரைக்கும் எனக்கு பசி இல்ல. ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே பசிக்கு மனசு லேசா இருக்கு. மனசுல பாரத்தோட இருந்தியாக்கா?
எதனாலும் என்கிட்ட சொல்லுக்கா. கூட பிறந்தானா பாரு, என்ன பெத்த புள்ளையா பாரு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி நான் செய்வேன். என்னால செய்ய முடியும். இந்த வார்த்தை என்கிட்ட யாருமே சொன்னதில்ல. கண்டிப்பா கண்டிப்பா சொல்ல உன்கிட்ட தான் சொல்லுவேன். அழாதக்கா, இங்க வா. அழாதக்கா, நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணு தம்பியா பாரு, என்ன பெத்த புள்ளையா பாரு. உனக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன். எந்த நேரத்துலயும் வந்து நிப்பேன். இந்த துறை சங்கம் சும்மா சொல்ல மாட்டான், சும்மா வாக்கு கொடுக்கவும் மாட்டான். நான் வந்து நிப்பேன்னா நிப்பேன். என் மனசுல பாரமே போயிடுச்சு. 19 வருஷம் போராட்டம் இன்னைக்கு மனசுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. 19 வருஷம் நெஞ்சில சுமந்துட்டு இருந்தியா? ஆமா, செஞ்ச தப்பு அப்படி, நான் செஞ்ச பாவம் அப்படி. நீ கண்ணீர் சிந்ததுல இருந்தே தெரியுது, நீ அறியாம செஞ்சிருக்க, இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டிருக்க. நான் அதை சரி பண்றேன். ஜபா, நீ எப்படி எழுதிருக்க? எழுதி இருக்க. ஏதோ என் முயற்சி போட்டிருக்கேன். வந்தா வரட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். நானும் அதே கேட்டா. ஆமா, இந்த இசைப்பவள என்ன சொன்னா? அதான்ட்டு நான் சொன்ன நினைச்சேன். நம்ம கால் இல்ல வேற கால்னு சொன்னா. ஆனா நமக்கு போடுறது உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா. அவ ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கா பாத்தியா? பார்த்தேன். அது எங்கடி போய் மாத்துனா? தெரியல. ஒருவேளை டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு மாத்துறாளே என்னமோ. எப்பவும் அம்மா இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி எதுக்கு அம்மா இப்படி பண்ணுனாங்க? அந்த நிக்கா பாரு. ஏய் இசை, அவ இசை தமிழ்ல தான் திரும்புவா. ஏய் இசை தமிழ், உனக்கு வேற காலன்னு சொன்னா இங்க எங்க கூட உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? யாரு இவங்க? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏடி, உனக்கு வேற காலன்னு சொன்ன எங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? என்ன திட்டுறீங்க? திட்டுறாவளா? திட்டுறாவளா? ஏன்டி போய் சொன்ன? எனக்கு வேற கால் போட்டுருக்காங்கன்னு சொன்ன? நான் எப்ப சொன்னேன்? கோத்த கலப்பாத. எனக்கு வேற கால் போட்டுருக்காங்கன்னு சொன்னேன். சரி சரி, நான் கீழே போமா? ஏற அந்த அண்ணன் கீழே காத்துக்கிட்டு இருப்பாவ. நம்ம போமா? ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருப்பாவ. வா போவோம். யார் நீங்க? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னடி ரொம்பதான் வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ விளையாண்டுட்டு போறா. அவளை பத்தி நமக்கு தெரியாது. சரி வா, நம்ம கீழ இறங்கி போவோம். குடிங்கக்கா. நான் உங்ககிட்ட ஒரு சொல்லட்டு மாமா. என்னங்கக்கா? நான் இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு யாராவது வாங்க வைங்கன்னு சொன்னதே இல்ல. யாரும் எங்க வீட்டுக்கு நான் அனுபவிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வரீங்களா? என் மேல மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? அது தெரியும். முத நீ கூப்பிட்ட விதமே உள்ளுக்குள்ள இருந்து கூப்பிட்ட. எங்க வீட்டுக்கு வரியாமா? இங்கதான் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். வாய, மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு போலாம். நீங்க சொன்னதே போதும்க்கா. வயசுக்கு வந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். நைட் 8 மணிக்கெல்லாம் கரெக்டா கூட்டிட்டு போகணும். கிராமம் பாத்தீங்களா, கண்டதுபடி பேசிடுவாங்க. அதுக்குள்ள வீட்டுல கொண்டு நான் ஒப்படைக்கணும். என் ஒய்ஃபு கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. கரெக்டா கொண்டு ஒப்படைக்கணும்லக்கா. இவ்வளவு பொறுப்பா இருக்கா அந்த பையன். சரிம்மா, உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வாய. ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போய. அக்கா இருக்கட்டுமேக்கா. ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. என் வீட்டுக்கு யாருமே வந்ததில்ல. நான் யாருமே கூட்டு போனது இல்லம்மா. ஏன்னா எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆசைப்பட்டு கூப்பிட்டுருக்கேன். ஒரு கப் காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன். ஒரு 10 நிமிஷத்துல என்ன ஆயிட போதே. சரிங்கக்கா, ரொம்ப வருத்தப்படாதீங்க. இப்போ வந்துருவா, டைம் ஆயிடுச்சு. வந்தோடனே நம்ம உடனே கிளம்பிட்டு காஃபி குடிச்சிட்டு நானும் உடனே கிளம்புறேன்க்கா. சரிம்மா, என் பொண்ணுங்க தான் எழுத வந்தா. அவளை கூட்டிட்டு கிளம்பிடலாம். சரிங்கக்கா. அம்மா, அவளுங்க அவ நீங்க வரல நினைச்சு கேட் வழியா வீட்டுக்குள்ள போறதுக்கு போய்கிட்டு இருக்கா. நான் வடகிட்ட தான் வாங்கன்னு வந்தேன். வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காளா? ஆமா. ஐயோ, சரி அவளை போய் நான் கூப்பிட்டேன்னு கூட்டு வந்துருங்க. சரி வேண்டாம், அப்படியே வீட்டுக்கு வர சொல்லுங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். கரெக்டா வீட்டுக்கு கூட்டு வந்துடணும். சரிங்கம்மா. வீட்டுக்கே கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி உடனே வருவா. கெஸ்டா? கெஸ்ட்னா அவ்வளவு சந்தோஷமா? எங்க வீட்டுக்கு யாருமே வந்ததில்ல. அதனால அடிக்கடி கேட்பா, நம்ம வீட்டுக்குலாம் கெஸ்ட் வர மாட்டாங்களானே. அதான் இப்படி சொன்னனே இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா, நம்ம வீட்டுக்கே கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி சீக்கிரம் வந்துருவா. நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் அவளை போய் வர சொல்லுங்க. போங்க. சரிங்கம்மா. அவ நான் வரல நினைச்சிருக்கா போலுக்கு. அதான் ஃபர்ஸ்ட் கேட் வழியா போய்கிட்டு இருக்கலாம். போயிருவாங்களா வீட்டுக்கு? இந்த மலையா அவ கைவசம் தான். தெரியாத இடமே கிடையாது. சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சாரு வீட்டுக்குள்ள வந்துருவா. சேட்டை, ஓவர் சேட்டை. நல்ல சேட்டை பண்ணுவா தம்பி. அக்கா, இந்த என் ஒய்ஃப் வந்துட்டா. இசை, நீ நல்லதா எதிர்ப்புன்னு தெரியும். எப்படி ஈஸியா இருந்ததா? நீங்க எங்க நிப்பேன்னு சொன்னீங்க? அதுவா, அந்த அக்கா இல்ல, அவங்க நல்லா பேசிட்டு இருந்தோம். காஃபி குடிக்கலான்னு கூட்டு வந்தேன். அவங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அவங்க பொண்ணு இந்த மாதிரி எழுத வந்திருக்காங்க. அந்த பதட்டத்திலே சாப்பிடாம வந்துட்டாங்க. அதான் ஏதாவது வாங்கி கொடுக்கலாமேன்னு கூட்டு வந்தேன். அப்படியா? நாங்க பார்த்தேன்
அத தேடுனேன். ஈஸியா இருந்ததா? கண்டிப்பா நான் கலெக்டர் தான். வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் ஆண்டி. அக்கா, இவதான் என் பொண்டாட்டி. ஐயோ, என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்லணும். அதுக்காண்டி என் காதலின்னு சொல்லுவாங்க. நல்லவா இருக்கும் என்ன நினைப்பாங்க? இந்த லவ் பண்ற பையன் கூட சுத்தி வந்திருக்கான்னு நினைப்பாங்க. பொண்டாட்டி தான், நீ என் பொண்டாட்டி தான். எப்போ நம்ம வீட்டுக்கு என்ன நம்பி வந்தியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி தான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவசரத்துல மறைஞ்சு போனீங்களோ? ஐயோ சும்மா இரு. சும்மா இருடி. அப்படிதான் சொல்லுவேன். ஐயோ, என்னடி நினைப்பாங்க? சும்மா இருடி. என்ன மட்டும் பொண்டாட்டின்னு சொன்னீங்க, அப்பயும் வெக்கம் வருதே. அது வேற சும்மா இரு, அவங்க பாக்காங்க. தம்பி, நம்ம போலாமா? சரிங்கக்கா. அவ ஜபாலியும் ராணி எங்க? இங்கதானே வந்துட்டு இருந்தாங்க. எங்க? அக்கா உங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தானா? பாவம், நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம். முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஒருத்தவங்க முகத்தை பார்த்தோன்னே என்னால கணிக்க முடியும். பாவம், நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். அடேங்கப்பா, ஆசைப்படுறது நீங்களா? அக்கான்னு கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம். நேரம் ஆயிட்டுனா 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா கொன்னே போட்டுருவாங்க. அம்மாவா? இது யாரு பொண்ணு? என் பொண்ணு மாதிரியே இருக்கு. அதான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கல, முன்ன பொண்ணு ஆகும்னு சொல்லிட்டு வந்திருக்க. இருந்தாலும் எங்க அம்மா பத்தி தெரியல, முட்டிக்கு வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க. அது எப்படி என் பொண்ணு மாதிரியே இருக்கா? யாரு பொண்ணு? இங்க பாரு, ட்ரெயின் விட்டு இறங்கணும், நம்ம டாக்ஸி பிடிச்சி போயிடுவோம். சரியா இருக்கும் டைமிங். டாக்ஸிக்கு எவ்வளவு கேட்பான் தெரியும்ல? மடியில கொட்டிடுவேன். போன மடி முக்கியம், பாத்துக்கலாம். போயிட்டு வந்துடலாம். ஜபாலி ராணி கூப்பிட, சீக்கிரம் போயிட்டு கிளம்பிட்டு அப்படி கிளம்பிடலாம். சரி, நீங்க சொன்ன சரியா இருக்கும். அதான் என் பொண்டாட்டிங்கிறது. ஆண்டி, உங்க பொண்ணு இங்க தான் எக்ஸாம் எழுதுனாங்களோ? ஆண்டியா? ஆமாமா. உன் பேர் என்ன பேருமா? இசைத்தமிழ். இசைத்தமிழா? நல்லா இருக்குமா? உங்க பொண்ணு பேரு? தேன்மொழி. தேன்மொழியா? நல்லா இருக்குதே. என்ன அப்படியே இருக்கா? என் பொண்ணு மாதிரியே இருக்கா? எப்படி? தம்பி, 2த்துக்கு ஒரே ஊரா? ஆமாக்கா, ஒரே ஊர் தான். இவங்க அக்கால தான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி இருக்குது. சொந்தக்காரங்க தான், ஒரே தெருவு தான்க்கா. அப்படியா? இவங்க அக்காவும் எங்க அண்ணனும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது? இவங்களும் எங்க அக்கா மட்டும்தான். இவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. உங்க அம்மா? ஐயோ, அப்பா பத்தி போட்டு கொடுத்துருவாங்களோ. நம்ம கிளம்பலாமா? நான் வேற இவங்க ஈஸியா பார்க்க மாட்டாங்கிற தைரியத்துல இவங்க அப்பா யாருங்கிறத இவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டேனே. இவங்க போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அக்கா நேராயிட்டு கிளம்புவோமா? எங்கடி போனியா? இந்த டபுள் கேம் நாடாத என்ன? அதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டா? என்னடி உளறிட்டு இருக்க? நீ என்ன சொன்ன? எங்க ஹாலே கிடையாதுனா பார்த்தா எங்க முன்னாடி உட்கார்ந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்க. இதுல இவனுக்கு கோவம் வர வருது. டிஸ்டர்ப் பண்ண கூடாதான். இவங்க பார்த்தது ஏன் பொண்ணு? இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே அடையாளம் தெரியலனா அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு? அது எப்படி? இந்த பொண்ணு யாரு? எனக்கே ஒரு மாதிரி பண்ணுது. எடி, நாம இந்த ஆண்டி வீட்டுக்கு போறோம். இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. நம்ம இவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உடனே போயிடலாம். இவங்க வீட்டுக்கா? ஆமா, 2 செகண்ட் தான், நம்ம போயிட்டு போயிடலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிங்டன் தானே இருக்காவல, கூட்டு போயிருவாவ. இன்னும் உன் கூட தான் வந்திருக்கேன். அதனால எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாவ. எங்க அம்மா முதுகு தள்ளி பிச்சிருவாவ. அதனால சீக்கிரம் போகணும். சரி, நேரத்தை கட்டண்டா. அக்கா நம்ம கிளம்புவோமா? சரிங்க தம்பி, நம்ம போலாம். இருங்கக்கா, நான் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன். இதே நில்லுங்க, நான் இதுல போய் பிடிச்சிட்டு வரேன். நான் பிடிச்சிட்டு வரணுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அக்கா அட்ரஸ்? மிலிட்டரி குவார்டர்ஸ்மா. மிலிட்டரி குவார்டர்ஸா? நீங்க மிலிட்டரி குவார்டர்ஸ்ல இருக்கீங்க? ஆமாமா, அந்த ஸ்கூல்ல தானே வேலை பார்க்கேன். மிலிட்டரிக்காரங்க போலீஸ்காரங்க பிள்ளைங்க ஸ்கூலுமா. ஓ அப்படியா? அந்த இடம் எனக்கு நல்லா தெரியுமே. நான் முன்னாடி இங்க தான் இருந்திருக்கேன். அப்படியா? ஆமாக்கா, இப்பதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு போனேன். சரிக்கா, போற வழியில பார்த்துட்டு பேசலாம் வாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய்மா. வரதே வரீங்க, சாப்பிட்டுட்டு போறீங்களாமா? ஐயோ இல்ல ஆண்டி, நாங்க இன்னொரு நாள் வரோம். ஆமாமா, இன்னொரு நாள் நாங்க சுத்தி பார்க்க மாதிரி வரோம். அப்போ உங்ககிட்ட வந்து சாப்பிடுறோம். நீங்க நல்லா சோறு பொங்குவீங்களோ? பொங்குவேமா. பரவாயில்ல, எங்க வீட்டுல பாதி நேரம் இப்ப நான் தான் சோறு பொங்குவேன். ஏமா? எங்க அம்மா களப்பறிக்கு போயிருவாவல்ல, அதனால நான் தான் சோறு பொங்குவேன். எனக்கும் யாராவது பொங்கி தர மாட்டாங்களான்னு இருக்கும். இந்த பொண்ணு பேசுறது என் பொண்ணு பேசுற மாதிரி இருக்குது. எதனால?
கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறீங்களாமா? நான் விறுவிறுன்னு சமையல் ரெடி பண்ணிடுறேன். நேரம் இருந்தா சாப்பிட்டுட்டு போறேன் ஆண்டி. எங்களுக்கும் சாப்பிடணும் ஆசைதான். ஆனா 8 மணிக்கு உள்ளாடி நாங்க ஊருக்குள்ள போகல. கதை கட்டி விட்டுறாங்க எங்க ஊர்ல. கிராமம். எந்த ஊரு? அதான் தண்ணி சொல்லி போல கபிராஜானே. அந்த ஊர் தான். எங்க எல்லாருக்குமே ஒரே ஊர் தான். சரிம்மா. இசை தமிழாமா அவன் பேரு? அவளை வேற இசைன்னு சொன்னா அவளுக்கு கோவம் வந்துடும். இசை தமிழ்னு சொன்னாதான் அவ திரும்பியே பாப்பா. எதனால? அவளுக்கு இசை தமிழ் சொன்னா மட்டும் தான் கோவம் வராது. உங்க அப்பா? அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அப்பா கிடையாதா? இல்ல, அவளுக்கு கிடையாது, அது அம்மா மட்டும்தான். என்ன ஒரே குழப்பமா இருக்குது. சரிம்மா. உங்க அக்கா பேர் என்ன பேருமா? இயலக்கா. இயலா? சரிம்மா. வாங்கம்மா, நம்ம ரோட்டுக்கு போலாம். வாங்க. உங்க பொண்ணு வரலையா? அவ இன்னத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பாமா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டேன். அவ இதே ஊர்ல பிறந்தவள தானே, அவளுக்கு எல்லாமே தெரியும். சரிங்க ஆண்டி. ஆண்டின்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்கு. சரிம்மா வாமா. நீங்க டீச்சரா? ஆமாம்மா, 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு. ஏ அப்பா, எனக்கும் எங்க அம்மா படிச்சவங்களா இருக்கும்னு ஆசையா இருக்கும். எங்க அம்மா ஸ்கூல் பக்கமே போனதே இல்ல. ஏமா? ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் இல்ல, அதனால. இசை தமிழ், வா டாக்ஸி எடுத்துட்டு வாங்க. அக்கா வாங்க. சீக்கிரம் வாங்கடி, போயிட்டு வீட்டுக்கு போகணும்ல. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதே. எங்க அம்மா பத்தியா? நான் எப்பவும் எங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எல்லா பக்கம் போவேன். அவிய என்ன பிள்ளையா நினைக்கிட்டாலும் நான் அவளை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எங்க அம்மா எனக்காக வரதே இல்ல. வராதது மட்டும் இல்ல, வீட்டுக்கு யாரைய கூட்டிட்டு வராவலாம். ஓ கெஸ்ட் விருந்தாள் வருதுன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவியா அம்மா? அது ஏதோ பச்சை பிள்ளைல பக்கத்து வீட்டுக்கு தான் சொந்தக்கார வந்தா காரச்சவு மிச்சர்லாம் வாங்கிட்டு வருவ. நம்ம வீட்டுக்கு வந்தா அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களே நினைச்சு சொன்னேன். ஆனா இப்ப பார்த்து உங்க அம்மா சொல்றவ அவளுக்கு சொந்தக்கார வந்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உங்க சொந்தக்கார மாமா எப்படி தரமா இருக்காரு? எப்படி? அதான் நம்ம பொறம எதிரி. இந்த ஊட்டிலே நம்ம சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குனானே. சாரி, ரொம்ப ஆக்ரோஷமா பேசுனேனா வந்துட்டு. ஏய் குஸ்பு, கோவப்படாதடி. அத சொல்றோம்ல டி. ஏடி குஸ்பு, கோவப்படாதடி. தேன்மொழி, அவளை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னே. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு ஏன் இதெல்லாம் வருது? இத சீரியஸா பேசுனேல, அதான் வந்துட்டு. உங்களெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு நான் பண்ற பாரு. சும்மாவே எங்க அம்மா உங்க கூடலாம் சேர்ந்தா நான் உருப்பட மாட்டேன்னு சொல்லுதாவ. சரி சரி, அந்த வீட்டுக்கு வராங்களே விருந்தாளி, அவங்க பத்தி சொல்லு. அவங்கன்னு சொல்லாத, அவன்னு சொல்லு. ஏன்டி? நம்ம சாம்ராஜ்யத்தை அழிச்சானே, அவனோட ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பான். ஆமா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனா சொல்ல போனா அவனை விட இவன் தான் டேஞ்சர். அவனை விட இவன் தான் ஹைட் வெயிட்டா இருக்கான். மீச இப்படி வச்சிருக்கான், ஈரப்பாண்டிய கட்டப்பொம்மன் மாதிரி. அவன் மீசை பார்த்தாலே பயமா இருக்கு. மீசை வச்சிருக்கானா? ஆமா, தொப்பி கூட வச்சிருக்கான். அப்படின்னு தான் பேசவே ஆரம்பிக்கான். அப்படின்னா அவனுக்கு அப்படி கனத்த குரல். என் பாறைக்கு அவன் பெயர் ரவுடியா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு ஒன்றும் சாதாரணமாலாம் எனக்கு தெரியல. ஆனா உங்க அம்மா எதுக்கு அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? பார்க்கலாம். சீக்கிரம் வாங்கடி, ஃபாலோ மீ. வாங்க, அந்த வீடு தான், பக்கத்து வீடு தான். வாங்க உள்ள வாங்க. சரிங்கக்கா. வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. இடி இசை, நேரம் ஆயிடக்கூடாது, ட்ரெயினை பிடிக்கணும்ல. அவங்க ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, அதே அவங்களுக்கு யாருமே இல்லையா, அதான் சொன்னாங்க. சரி சரி, பரவாயில்ல, அவங்களுக்கு யாரும் இல்லையா, அதான். சரி நம்ம போயிட்டு சீக்கிரம் போயிடலாம். இதுக்கு வாடகை உண்டாக்கா? ஆமாம்மா, சம்பளத்துல இருந்து எடுப்பாங்கம்மா. சரிங்கக்கா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடுனா? நீங்க இருக்கிறதுக்கு வாடகை இல்லாம பண்றேன். சரி உள்ள வாங்கக்கா. அது எப்படி இந்த பையனால முடியும்? சரி நம்ம காப்பி குடிச்சிட்டு கிளம்பலாம். ஐயோ சரி சரி, உள்ள வாங்க உள்ள வாங்க. இருங்க, நான் காபி போட்டுட்டு வரேன். இருங்க ஏமா, இருங்க, நான் காபி எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி. யார் இந்த பொண்ணு? என் பொண்ணு மாதிரியே இருக்கா. இருங்க, நான் காபி எடுத்துட்டு வரேன். இசைங்க வா. இங்கதான் பாத்ரூம் சரியா இருக்கு. நீயும் ஃப்ரெண்ட்ஸும் போறனா போயிட்டு வந்துருங்க. ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டா போக முடியாது. நான் பாதி அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். சரி போங்க, போயிட்டு வந்துருங்க. சரி. டே, பாத்ரூம் போனா போயிட்டு வந்துருங்க. ஒரு ட்ரெயின்ல என்ன போக முடியாதுல்ல. சரி டி, நான் மொத்தலாம் கழுவிட்டு பாத்ரூம்ல போயிட்டு வந்துடுறேன். சரி, ரெண்டே போயிட்டு வாங்க, தனித்தனியா போகாதீங்க. சரி சரி. ஏய் நீ போலியா? இல்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் போறேன். சரி, மொத்தலாம் கழுவினா கழுவிட்டு வந்துருண்ணா. சரிங்க.
வீடு சூப்பரா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? இல்ல, இங்க ஊட்டி வீடா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதான். இது குளிர் பிரதேசம், அதான் காத்து புகாம கட்டி வச்சிருக்காங்க. இப்படி கட்டினாதான் வீடு கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். இதே நம்ம ஊர்ல இப்படி கட்டணும், வெந்து அவிஞ்சிருவோம். சரி வா, அங்க சுத்தி பார்க்கலாம் வா. சிங்கத்தை அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. அவன் ஆள் எங்க போனானே தெரியல. சொல்லி விட்டுருக்கோம்ல, வந்துருவான் சார். நீங்க உள்ள வாங்க, இதான் நான் தங்கியிருக்க வீடு. சரி சார்மா, உள்ள வாங்க சார். சரி வரேன், இப்போ நான் வரேன். நான் உள்ள போயிட்டு இருக்கேன், வாங்க சார். 3 மணிக்கு தானே வண்டி, எங்க போனா? எங்க போயிருந்தீங்க? அங்கதான் தேடிட்டு இருந்தேன். தெரிஞ்சவங்க நாங்க பேசிட்டு இருந்தேன். சரி எப்படியோ வந்துட்டுல, போதும். சரிமா இப்பதான் வீட்டுக்குள்ள போனோம். சரிமா ஜீப்ல தான் போயிட்டு இருந்தேன். ஜீப்பு பிரேக் டவுன் ஆகி போச்சுது. அப்போ கரெக்டா சேமா தான் வந்தான். சரி சார் அவன் வீட்டுக்கு வாங்க, தம்பிக்கு தானே நான் சொல்லி விடுறேன்னு சொன்னான். அதான் அவன் வீட்டுக்கு வந்தேன். இனி இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஈஸியா இருக்கும். 3 மணிக்கு தானே ட்ரெயின், இனி எப்படி ஜீப்ல போக முடியாது. சரிமா சரிமா இப்பதான் சொன்னாப்ல நீங்களும் வரீங்கன்னு. உள்ள வாங்க. அது வந்து சார். ஏன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. உள்ள வாங்க. அது அது வந்து என்னாச்சு தரசிங்க? ஒன்றும் இல்லை சார். உள்ள வாங்க சார். உள்ள வாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க சார் உள்ள வாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தான் எனக்கும் முடியும். சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி உள்ள வாங்க. நீங்க உள்ள போங்க சார். சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். உள்ள வாங்க. புள்ளி கூட்டுவாங்க. சரிங்க சார். உன் மேல கோபம் குறைஞ்சாலும் அவ கூட உன்னை பார்க்கும்போது ஏத்துக்க முடியல. அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்காதுன்னு. உங்ககிட்ட பேச மாட்டாங்களா? என்னன்னு தெரியல, என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். நான் யாரு அவனுக்கு? அவ வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறேன், வான்னு கூட சொல்லாம போயிட்டான். வருத்தப்படாதீங்க, வாங்க நம்ம போலாம். சே நான் வருத்தப்படல. சரி வா நம்ம போலாம். நான் என்னடா உனக்கு பண்ணன? என்ன இப்படி பண்ண? ஒரு வார்த்தை ஆணு கூப்பிட்டானு பாரு. நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஒண்ணு ஃபீல் பண்ணல. என்னாலதானுங்கிற உண்மையை நான் எப்படி சொல்ல போறேன்? நம்ம போலாமா? நீ வருத்தப்படாத. நம்ம புருஷன் அவங்க அண்ணன் கூப்பிடலன்னு வருத்தப்படாத. அது எல்லாம் அப்படிதானே. எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படி எப்படி மாற போறதுதான். சரி விடு, நீ எதுவும் நினைச்சுக்காத. சரி, நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க வேண்டியதான். அவன் பாட்டு அவன் பார்த்துக்கிடுவான். நம்ம வீடு நம்ம பிள்ளைன்னு இருக்க வேண்டியதான். என்ன பண்ண, கூட பொண்ணு பாசத்தை வச்சுட்டேன். அவன் இப்படி மாறுவானே யாருக்கு தெரியும். சரி வா நம்ம போலாம். தம்பி. அக்கா, காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டேன், வாங்கம்மா. உங்களுக்கு ஸ்கூலுக்கு நேரம் இருக்குல்லக்கா? அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் வந்துட்டாலும் பரவாயில்ல. நீங்க வாங்க, காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டேன், வந்து குடிங்க. ஏமா வாமா. சரி. இந்த வீட்டுல யார் இருக்கா? அவங்களும் நம்ம இருக்காரு தான், ஆனா ரொம்ப பேச மாட்டாரு. எவ்வளவு நாளா இங்க இருக்காரு? இப்பதான் 1 வாரம் கிட்ட தான் இருக்கும். அப்படியா? சரி சரி. காட்டு வச்சார் நினைக்கேன். காட்டு வச்சாரா தான் இருக்கும். இப்ப காட்டுக்குள்ள தான் இருக்கு வேலை. சரியா பேச மாட்டாரு. உங்ககிட்ட சொல்லக்கண்ண ரொம்ப தண்ணி அடிப்பாரு. தண்ணியா? தொடக்கூட மாட்டானே. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாரு. எப்பவும் அவர் கையில தண்ணி இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி பாட்டி நினைக்கேன். குணமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கோபக்காரரு. அவர் வீட்டு வாசல் நின்னாலே கோபப்படுவாரு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கோபப்படுவானா? உங்களுக்கு தெரியுமா அவரை? இல்ல, கேட்ட கோபப்படுவாங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, ஒரு நாள் காரையே இதை விட்டீங்கன்னு கேட்டேன். பயங்கரமா. வேண்டாம், அது எதுக்கு நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு. நீங்க வாங்க உள்ள வாங்க. இவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டானே. நீங்க வாங்கம்மா உள்ள வாங்க. வீட்டு வாசல்ல வந்து நின்னோம். வான்னு கூப்பிடல. எனக்கு என்ன நினைச்சிருப்பான்? அவனுக்கு நாளைக்கு உண்மை தெரிஞ்சாலும் அவன் வாழ்க்கையும் போயிருமே. நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? அவன் என்ன பண்ணுவான்? அவன் எனக்கு முன்னாடி காதல சொல்லியிருக்கான், காதலிச்சிட்டான். நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டத? ஒருவேளை நாளைக்கு அவனுக்கு உண்மை தெரிஞ்சாலும் என்னை பத்தி என்ன நினைப்பான்? அப்போ அதுக்காக தான் என்னை வீட்டுக்குள்ள கூப்பிடலன்னு நினைப்பானே.
சே, நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேனே. முகத்தை பார்த்தானே கூப்பிடுவான்னு நினைச்சானே, நான் கூப்பிடலையே. நொந்து போயிருப்பான். சே, நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? சார், இந்தாங்க காஃபி குடிங்க. துளசிங்க வரலையா? துளசிங்கத்தையும் அந்த பொண்ணையும் காணல. நான் உள்ள வரலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது துளசிங்க ஏன் உள்ள வரல? அது ட்ரெயின் வந்துட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னான். அதுக்காக வீட்டுக்குள்ள வராம ஒரு கப் காஃபி குடிக்காமல. என்ன சார், காஃபி குடிங்க சார். காஃபில இருக்கட்டும், நான் துளசிங்க தவி பார்த்துட்டு வரேன். இல்ல சார், நான் வேணா பார்த்துட்டு வரேன். என்னங்க நீங்க குடிங்க. இல்ல, அது எப்படி கூட வந்து விட்டுட்டு நான் எப்படி குடிக்க முடியும்? இருக்கட்டும், நான் போய் பார்த்துட்டு வரேன். இருங்க சார், நான் வேணா பார்த்துட்டு வரேன். இல்ல, நான் இருக்கேன்னு அப்படிலாம் போக மாட்டாரு. அதான் என்ன அவனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்காரு? அவனுடைய குறி இவர் தான், அதுக்காக இவ்வளவு மரியாதை கொடுக்காரு. துளசிங்கமும் அந்த பொண்ணு வந்திருந்தாங்க. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். இருங்க, நான் வரேன். இல்ல சார், நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். துளசிங்கம் வந்துருப்பாரு உள்ள. ஏன் வரல? அது அது வந்து இல்ல, வாசல்ல தானே நின்றுகிட்டு இருந்தாரு. வாசல்ல இருந்து உள்ள வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படியே துளசிங்க போக மாட்டாரு. உடனே என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு. நான் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்ல, என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரு. நாங்களாம் ஒரே ட்ரெயின்ல தானே போறோம். நீங்களும் அவங்க கூட தான் வந்தீங்களா? நான் தனியா தான் வந்தேன். ஆனா போகும்போது இப்போ தான் போறோம். என்னை விட்டுட்டு அப்படி போக மாட்டாரு துளசிங்கம். நீங்க துளசிங்கத்தோட கூண்டு போஸ்டிங்ல இருக்கீங்க. அவனை போய் அவருன்னா அது வந்து ஓகே, நான் போய் எப்படி அதை கூட்டிட்டு வரேன். இல்ல, எனக்கு மனசு கேட்காதே, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம். இந்த பையன் குரலையா ஒரு மாதிரி ஆயிட்டு. என்னம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டல. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம்க்கா. என் பொண்ணு இப்போ வந்துருவா. உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஒரு 5 நிமிஷம் இருக்கலாமே. இல்ல, இன்னொரு நாள் வரேன் ஆண்டி. கண்டிப்பா வரணும். நீங்க கண்டிப்பா வாங்க. உங்களுக்கான உதவிகளை நான் செய்யறேன். சரி, நாங்க கிளம்புறோம்க்கா. சரிம்மா, சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கக்கா, நாங்க போயிட்டு வரோம். அந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு போறத நினைச்சா என் மனசெல்லாம் வலிக்கு. அந்த பொண்ணு யாரு? என் பொண்ணு மாதிரியே இருக்கால. அதே பார்வை, அதே மாதிரி இருக்கால. அந்த பொண்ணு என்னை விட்டு போறா. அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போறா. அந்த பொண்ணு யாரு? சரி, நான் கிளம்புறேன். அம்மா கிட்ட எதுவும் சொல்லணுமா? சரிண்ணே, நான் கிளம்புறேன். அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, பாட்டிக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லு. சே, கிளம்பு. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன்னா. சரி, கவனமா வேலையை போறேன். எதனால எனக்கு சொல்லு, உடனே வரேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறேன். தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வச்சுக்கூடாது. போயிட்டேன்னா உனக்கு நல்லது. சரி, நான் கிளம்புறேன்.